ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குழம்புன்னா உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு காலையிலே ஊற வச்சாச்சு. பருப்பை கழுவி மிக்சிக்கு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்து 1/4 கிலோ இருக்கும். தண்ணியில் காலையிலே ஊற வச்சாச்சு. அதை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு கடுகு போட்டு தாளித்து இன்றைக்கி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா போன வீடியோவில் நிறைய பேர் கழுவி ஊற்றிட்டான். எப்போ பார்த்தாலும் சாமான கழுவுற, குண்டான கழுவுற, வெங்காயம் தக்காளி அப்போ தான் ஓடி போய் எடுக்கிற அப்படின்ட்டு. வேற யாரும் இல்லை, நம்ம பசங்க தான் கண்டிஷன் பண்ணானுங்க, ஒழுங்காக வீடியோ போடு அப்படின்னு சொல்லி. பொடிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்டு சோம்பு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிறதுக்குள்ள கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, கடலைப்பருப்பு அதை தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சாச்சு. திரும்பவும் இருக்கிற கடலைப்பருப்புலாம் போட்டு ஆட்டிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நைஸாக அரைச்சா போதும். கொஞ்சம் 1 பாதியமாக தான் இருக்கும். ஓகே, 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு உங்கள் ஊர்லலாம் மழையா என்ன? இங்கே ஒரு மாதிரி மோடம் மூடிக்கிட்டே இருக்குது. பெரிய பையன் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கான், சின்ன பையன் கிளாஸஸில் இருக்கான், ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. நான் சமைச்சிட்ருக்கேன். தக்காளி வதங்கிட்டே இருக்குது. இந்த பெரியவன் இந்த ஃப்ரிட்ஜில் என்ன தான் வச்சுருக்கானே தெரியலங்க. 1000 வாட்டி திறக்கிறான், அடிச்சு நொறுக்க போகிற மாதிரி பாவனை. என்னத்தான் காய்ஸ் பண்ணுறது? காலைல டிஃபன் போட மாட்டாங்க. அவன் ஒரு டயத்துக்கு எந்திரிக்கிறான். நான் மட்டும்தாங்க காலைல டிஃபன் பண்ணிக்கிட்டேன். எங்களை பட்டினி ஆக்கிட்டாங்க. வெங்காய தோசை போட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு நான் பாட்டி என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவனை கேட்டால் அவன் வேணாங்கிறான், இவனை கேட்டால் இவன் வேணாங்கிறான். அப்புறம் நான் எதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்? இவங்களுக்கு கேட்டால் தானே வேணான்னு சொல்கிறதுக்கு. கேட்டான், தப்பு பொய் கேட்டான், டெய்லியும் கேட்டான். அவன் 10 மணிக்கு எந்திரிக்கிறான். வேலைங்க அப்படி இருக்குது மேடம், என்ன பண்ணுறது? உங்களை மாதிரி நாங்கள் 8 மணிக்கே தூங்குறது இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் டிபார்ட்மெண்ட்டு பார்க்க வந்தால் நான் கரெக்டாக பேசிடுவேன், அவ்வளோதான். பாருங்க, காரப்பொடி தேவையான அளவு காரப்பொடி போட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி, திக்னஸாகவும் இருக்கும்ல. இப்போ கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பெரிய பையனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் எங்கள் அப்பா மாதிரி தண்ணியாக குழம்பு வச்சாதான் பிடிக்கும் அவனுக்கு. எங்கள் அப்பாவுக்கும் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், கட்டியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாரு. தண்ணியை ஊற்றிடுவார் எங்கள் அப்பாவை.
குழம்பு கொதிட்டோம், மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா குழம்பு கெட்டியாகிடும். கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு தானே, அதனால் கொஞ்சம் பருப்பை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அது இந்த பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு, பருப்புக்கு தக்கன கொஞ்சோண்டு உப்பு போட்டு, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். செஞ்சு நிறைய பேசணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் மறந்து போகுது, எதை பேசணும்னு தெரியல. ஏன் இந்த உருண்டை குழம்புக்கு எனக்கு எத்தனை ஃபேன்ஸ் தெரியுமா? இந்த ஊரில் பாக்ஸ்லாம் வரும் வீட்டுக்கு, ஆண்டி இன்னைக்கு உருண்டை குழம்பு வச்சிங்களா, எனக்கு கொடுத்துடுங்க ஆண்டி நிதிஷ் கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் சாதாரண குழம்பு, எப்போ வாரத்தில் ஒரு நாளாவது வைக்காமல் இருக்க மாட்டாங்கல்ல. இதே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அரிஞ்சு போட்டு தட்டி போட்டால் வடை. இங்கே வைக்கிற இந்த உருண்டை குழம்பு இன்னும் 2 நாளைக்கு ஓடும். இன்னும் ஒரு வாரம் தான் கிடையாதுப்பா. விட்டா ஒரு மாசமே ஓட்டுவாங்க. உங்கள் அப்பா அப்படியே விட்டுருவாரு. அங்கேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சின்ன பையன் சொல்கிறேன் அவங்க அப்பாட்டப்பா, நீங்கள் வந்தால் அந்த அப்பா குழம்பு வைக்கிறாங்க, நீங்கள் வரலன்னா குழம்பே இல்லைப்பா அப்படிங்கிறான் அவன் ஸ்டைலில். அவன் எங்கள் அப்பா மாதத்துக்கு ஒரு ஆடி வராரு, அது மாதம் ஒரு நாள் தான் நான் குழம்பு வைக்கிறேன். போன மாதம் போட்ட வீடியோ இப்போ தான் போடுறேன். அப்புறம் என்ன கலாய்க்கிறான் சின்ன பையன் பெரிய பையன். நான் குழம்பு வைக்கலங்கிற மாதம் போன மாதம் வச்சது இந்த மாதம் வச்சுட்டீங்களா? கேமராமேன் இல்லை, எடிட்டர் இல்லை. கேமராமேன் இல்லை, எடிட்டர் இல்லை. நான் எப்படி நான் வீடியோ சரி பண்ணி நான் போடுறதுங்க? மனசாட்சியோட பேசணும். இப்போ போன மாதம் வீடியோ அவன் அப்போ நான் எடிட் பண்ணா அது என் சின்ராசு பண்ணார். தத்தக்கா புத்தக்கான்னு பண்ணி வச்சுருக்கேன். புளி குழம்புல புளியை ஊற்றுனாங்க நான் போன வாட்டி, ஆனால் அவன் எடிட்டிங்கில் அந்த புளியை தூக்கிட்டாங்க அவன். அப்புறம் எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏக்கா நீ புளி ஊற்றலக்கான்னு. அப்படி நான் ஊற்றுனண்டி கரைச்சண்டி ஊற்றுனண்டின்றேன். ஏன் ஒத்துக்கிறா? எடிட்டர் சரியில்லை. அப்புறம் என்ன, இந்த தேங்காய் வரைச்சிட்டு வரணும். இப்போ சோறு இந்த பக்கம் வேகுது, குழம்பு இந்த பக்கம் கொதிய ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே தேங்காவை ஊற்றி விட்டுருவோமா? இந்த பக்கம் பசி ஆரம்பிக்குது. பசி ஆரம்பிக்குண்ட பசி ஆரம்பிக்குதாம்ல. ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கணும்ப்பா குழம்புல. இத்தனோண்டு தேங்காய், இது மேலே இவ்வளோண்டு தான் இருக்கும். 25 ரூபா. 3 தேங்காய் எவ்வளோடா? 100 ரூபா. அப்போ எவ்வளோடா ஒரு தேங்காய்? 10 ரூபா. 10 ரூபாயா? 3 தேங்காய் 100 ரூபானா ஒரு தேங்காய் எவ்வளோ? 33 ரூபா. 33 ரூபா 3 பைசா. அநியாயமா விற்கிறானுங்க தேங்காவை. தொடவே பயமா இருக்குது இந்த ஊர்ல. ஒரு தேங்காய் கொடு. ஏய் பெத்த போட்டு வச்சிருக்கேன். சின்ன குழம்பு நல்லா இருக்காதுடா. குழம்பு நல்லா இருக்காது. 30 ரூபா என் காசு தான் கொடு. குழம்பு இந்த போயிடு, அந்த பக்கம் வந்துடாத. தேங்காய் அரைக்கிற வரைக்கும் இந்த பக்கம் வந்துடாத சதி. பருப்பு அரைச்ச அந்த ஜார்லேயே அரைச்சிட்டு இருக்கேன். குழம்பு நல்லா கெட்டியாகும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எப்போ தஞ்சாவூர் போகலாம்? எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள். நான் சின்ன பிள்ளைங்களா, இவனுங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு அலைஞ்சேன்ல. இப்போ நான் தனியாக போக ஒரு மாதிரியா இருக்குது, பஸ்ஸில் ட்ரெயின்லலாம். ஏன் தனியாக நான் ஏன் போனோம்? எனக்கு தான் 2 பிள்ளைங்க இருக்குதுல்ல. நான் தனியாக போக சொல்லியா? யாரும் தனியாக போக சொல்ல. தனியாக போக சொல்கிறேன். நீ ஒரு வாட்டி சொல்லலை? எப்போ உனக்கு வேலை இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்லலை? போய் உன்னை விட்டுட்டு அதே நாள் நான் ஏறுறேன்னு சொன்னேன். விட்டுட்டு ஏறுவார். அவன் மேலே விட்டுட்டு தான் இருக்கணும். பஸ்ஸை என் மேலே விட்டுட்டு இவன் ஏறுவானா? போயிட்டு வரலாம், பொங்கலுக்கு போகலாம். இந்த உருண்டை வேற வளர்ந்துக்கிட்டே இருக்குது. குழம்பு கொதிஞ்சிச்சு. எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலும் தாய்க்கு குழந்தை தானே இல்லைங்க.
எவ்வளோ பெரிய பிள்ளையா இருந்தாலும் தாய்க்கு குழந்தை தானே. அவன் என்ன சொல்கிறான் விஷ் பண்ணுறதுக்கு, ஏய் விட்றா குழந்தை மாதிரி விஷ் பண்ணாதீங்கடா என்ன, நான் என்ன குழந்தை? தாய்க்கு குழந்தை ஃப்ரெண்டுக்கு இல்லைல்ல. எனக்கு அப்படிதான், எல்லாருக்கும் என் பிள்ளைங்க குழந்தைங்க தான். உருண்டை ஒன்றுனா உள்ளே போட்டுக்கலாம் தம்பி, சிம்மில் வச்சுட்டு போடலாம், வம்பாயிட போகுது. இப்போ ஃபைனல் டச்சு, தேங்காய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சிட வேண்டியதான். உருண்டை குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.